கொடிகட்டி பறந்த மலேசியாவின் தங்க வியாபார தொழில் அந்திம காலத்தை நோக்கி சென்று விடுமோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. ஒவ்வொரு 4 நகை கடைகளுக்கும் ஒரு பொற்கொள்ளர் என்ற சமசீரற்ற நிலை நிலவுவதே இதற்கு காரணமாகும். இதையடுத்து இந்த கைவினைப் பொருளின் எதிர்காலத்தை உறுதி செய்யவும், உலக சந்தையில் நாட்டின் போட்டித்தன்மையை தக்க வைக்கவும் பொற்கொள்ளர் தொழிலில் டிவேட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை அமல்படுத்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்க கைவினைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அந்த டிவேட் பயிற்சிகள் அவசியமாவதாக மலேசிய பொற்கொள்ளர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோச்சியா ஒக்யூ கூறியிருக்கின்றார். இவ்வேளையில் மலேசிய இந்திய பொற்கொள்ளர் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் டத்தோ ரசூல் அப்துல் ரசாக் கூறுகையில், திறமையை தக்க வைப்பதே முக்கிய சவாலாக இருக்கும் என தெரிவித்தார். டிபெட்டில் இதுபோன்ற பயிற்சியை அறிமுகப்படுத்துவது வரவேற்கத்தக்கது என்றாலும், பட்டதாரிகள் தங்களது படிப்பை முடித்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதை உறுதி செய்ய இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என அவர் கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பொற்கொள்ளர் வகுப்புகளை கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் நாட்டில் இருக்கின்றனர் என ரசூல் கேள்வி எழுப்பினார். பொதுவாக நகைக்கடைக்காரர்களுக்கான சம்பளம் 1500 ரிங்கிட்டிலிருந்து தொடங்கும். அவர்கள் வேலையில் பயிற்சி பெறுவதால் அவர்களின் திறன் முன்னேற்றத்திற்கேற்ப இந்த தொகை அதிகரிக்கும். ஆனால் டிவேட் பட்டதாரிகளுக்கு தொடக்க சம்பளமாக 2500 ரிங்கிட்டிலிருந்து 4000 ரிங்கிட் வரை வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை தங்கத் தொழிலுக்கு சரிவராது. காரணம், மேலாளர் நிலையிலான ஊழியர்களுக்கே 3000 ரிங்கிட் தான் சம்பளம் என த ஸ்டாரிடம் அவர் கூறினார். GM Indians பெருமையுடன் வழங்கும் க்ளூவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 ஜனவரி வரை ஏயான் பீக் க்ளூவாங் ஜோடியில் சூப்பர் சேல், சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.